திரு ஷாம்சன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 505 வாக்குறுதிகளில் இன்றைய புதிய டாப்ஸ் வாக்குறுதியோடு சேர்த்து 80% நிறைவேறிச்சு அப்படிங்கிறாங்க திமுக. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. கல்லூரி காலகட்டத்தில் ரூபாய்க்கு 3 படி அரிசி அண்ணா காலத்து தேர்தல் வாக்குறுதி கவர்ச்சி வாக்குறுதியாக தான் அப்போது சொல்லப்பட்டது. அது சாத்தியப்படவில்லை. கடைசியில் ரூபாய்க்கு 1 படி அரிசி 2 நகரங்களில் தான் போட்டோம். பல வாக்குறுதிகளை நாம் சொல்லலாம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். இப்போ ஜெயலலிதா காலத்தில் மகளிர் இருசக்கர வாகன 50% மானியம், செல்போன் இதெல்லாமே நிறைவேற்ற முடியலை. ஆனால் பெரும்பாலும் 80% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதே ஒரு சாதனையாகத்தான் நான் கொள்கிறேன். 100க்கு 80 மார்க் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இடித்து போற வேண்டியவை. இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாரிலானும் கெடு, தக்க தருணத்தில் இடித்து போற வேண்டியது எதிர்க்கட்சியின் கடமை. அதை அதிமுகவும் செய்து வருகிறது, பாஜகவும் செய்து வருகிறது. ஆனால் இந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அது இன்றைக்கு ஒரு மகுடத்திலே மயில் இறகு மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு வேறொரு பெயர் சூட்டி கிட்டத்தட்ட அதே பெனிஃபிட், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே பெனிஃபிட். ஓய்வு பெறும் வயது ஏற்கனவே 60 ஆயிருக்குங்க. நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸராக ஜாயின் பண்ணும்போது 55 தான். அதுக்கப்புறம் 58, இப்போ 60, அநேகமாக அது 62 இல்லைன்னா 63ஆக மாறும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்படியான சூழ்நிலையில் நடுவில் ரிட்டையர் ஆனவங்க, அதாவது 2004 நமக்கு பென்ஷன் ரிஃபார்ம் வருது. உலகெங்கிலுமே பென்ஷன் ரிஃபார்ம் வந்திருக்கு. பென்ஷன் ரிஃபார்ம் வந்த பிறகு ஒரு 4-5 ஸ்டேட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போயிட்டாங்க. புதிய பெயர் சூட்டலை அவங்க. உதாரணமாக பாரதிய ஜனதா ஆளுகிற ராஜஸ்தான், அவர்கள் புதிய பெயர் சூட்டலை, பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சத்தீஸ்கர், அவங்களும் புதிய பெயர் சூட்டலை. ஆனால் நம்ம ஒரு புதிய பெயர் சூட்டி இருக்கிறோம். என்ன காரணம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாத சில பலன்கள் இப்போது புதிதாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 60% ஃபேமிலி பென்ஷன் இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. விடுபட்டவர்கள் நடுவில் ஒரு 20 இயர்ஸில் ஏராளமான பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட், அதாவது ஒரு கருணை தொகை மாதிரியான ஒரு பெனிஃபிட். அதுபோக அரசு ஊழியர்களுக்கான முக்கிய பெனிஃபிட் நான் பார்ப்பது 10,000 ரூபா தான் நமக்கு மேரேஜ் அட்வான்ஸ் இருந்தது. அது 5 லேக் என்பது ஒரு நியாயமான தேவை என்பதுதான் எனது கருத்து. இது போக எல்லா சங்கங்களும் வரவேற்று இருக்கின்றன. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பொதுவாக சங்கங்களுக்கு இடையில ஒற்றுமையே இருக்காதுங்க. ஜாதிகளுக்கு இடையில கூட ஒற்றுமையை நம்ம கிரியேட் பண்ணிடலாம், சங்கங்களுக்கு இடையில ஒற்றுமையை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்தமாக அனைவருமே வரவேற்று இருக்கிறார்கள். ஸோ அந்த மகிழ்ச்சியோடு 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக தேர்தலுக்கு பூர்வாங்கம் தான், அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்காக சில நடவடிக்கைகளை எடுத்து ஆக வேண்டும். அது தேர்தலிலே அவர்கள் எதிர்பார்க்கிற வெற்றியை தருகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த 505 மீதம் இருக்கக்கூடிய அந்த 404 போக 101 வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 37 வாக்குறுதிகள் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாததன் காரணமாகவே நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது நீட்டு தொடங்கி கல்வி நிதி உட்பட பல விஷயங்கள்ல அந்த சிக்கல் இருக்கிறது. அந்த ஒத்துழைப்பு இல்லாததால் இவற்றை நிறைவேற்ற முடியவில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது தேர்தலில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணுமா? தேர்தலில் எதிரொலிக்காதுங்க. ஆனால் உண்மையிலே நமது வாக்கு அரசியல் 5 விஷயங்களை தான் எப்போதுமே பிரதானமாக கொள்கிறது. மாநில உரிமை, மொழி நலன், சமூக நீதி, பெண் விடுதலை, இப்படியான ஒரு 5 விஷயங்கள் தான். அது எம்ஜிஆர் காலத்திலையும் அதுதான், கலைஞர் காலத்திலையும் அதுதான், அண்ணா காலத்திலையும் அதுதான். அப்படின்னா ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டருங்கிறது தான் இங்கே கேள்வி. இந்த உரிமைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு யார் வல்லவர், யார் சிறந்தவர், யார் முதன்மை பாதுகாவலர், இதை வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போடுகிறார்கள். அது உள்ளூர் காரணங்களும் அதுல வரும். இன்னும் சொல்லப்படால் உள்ளூர் பிரச்சனைகளை தீர்ப்பதில் யார் வல்லவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அப்ப விடுபட்ட வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்ங்கிறது பொலிட்டிக்கல் பாயிண்ட் தான். அது தேர்தலில் ஓட்டுப்பதிவுல பெரிதாக பிரதிபலிப்பது இல்லை என்பதுதான் என் கருத்து. அப்படி பிரதிபலிப்பதாக இருந்தால் நிறைய ஆட்சிகள் மீண்டும் 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்காது. ஜெயலலிதா ஆட்சியே 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்காது. மக்கள் அதை பார்ப்பது இல்லை. நிறைவேற்ற முடிந்த வாக்குறுதிகள்ல அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. இங்க ஒரு ஹைலைட் 1000 ரூபாய் உதவித்தொகை, அது நிறைவேற்ற முடிந்தது. விடுபட்ட மகளிருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக அழுத்தம் தான் காரணம்னா அதையும் நம்ம வரவேற்க வேண்டியதுதான். சரி, இதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே எதிர்கட்சி. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய பணம், நமக்கு நிதி பகிர்வு, அது கிடைக்கவில்லை.
அதையும் வந்து எதிர்க்கட்சி வலியுறுத்தி வாங்கி இருக்கலாமே. இப்போ அவர்களுக்கு வந்து மாறா அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மத்திய அரசோட இணக்கமா இருந்து நீங்க வாங்கணும், எப்ப பாரு நீங்க மத்திய அரசுக்கு எதிராகவே நின்று போராட்டம் செய்து நீங்க வாங்க முடியாது அப்படின்ற ஒரு பார்வையை அதிமுக வைக்கிறாங்க. இணக்கம் என்று அவர்கள் சொல்லுவது வணக்கம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்படியெல்லாம் வணக்கமா போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. காலங்காலமாக வந்து நாம் வந்து நமது உரிமைகளை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவோட பிரச்சனையே என்னன்னா மத்தியில் இருக்கிற அதிகமான அதிகார குவிப்பு தான். ஓகே, கல்லூரி காலகட்டத்திலிருந்து நாங்க வைக்கிற அந்த முழக்கமே எதுன்னா மத்தியில் கூட்டாட்சி தான், மாநிலத்தில் சுயாட்சி. மாநிலங்கள் தங்களுக்கு தாங்களே அதிகாரங்களை வரையறுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இங்க இருக்கணும். 1947 50 காலகட்டம் சரிதான். அப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டரி சென்டர் தேவைப்படுது. இப்ப எவ்வளவு வளர்ந்துட்டோம், டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. அப்ப மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பிரித்து கொடுக்கணும், மாநிலங்களும் வந்து உள்ளாட்சிகளுக்கு அதிகாரங்களை பிரித்து கொடுக்கணும். அப்போ நம்ம ஜனநாயகம் எங்க இருந்து வரணும் அப்படின்னா கீழே இருந்து வரணும், உள்ளாட்சிகள்ல இருந்து வரணும். அது மாநில அளவு. அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் தனக்கென்று சில அதிகாரங்களை வைத்துக் கொண்டால் போதும். ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு எங்க ஊர்ல அதை நம்ம ரொம்ப எளிமையா சொல்லுவோம். 100ஐ 125 ஆக்கி விட்டோம். ஏற்கனவே 50-60 நாள் கூட இல்லைங்க. 3 மாசம் வந்து பெண்டிங்ல இருக்கிற தொகை வந்து எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு. அதே இப்ப 60%, 40% மாநிலம், வாய்ப்பே இல்லை. 40% மாநிலம் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ஏன் வந்து மத்திய அரசாங்கம் இப்படி வந்து திடீர்னு அவங்க மாத்துறாங்க? ஆனா அதுக்கு எதுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ங்கிற பேரு? மாநில அரசாங்கம் தான் பணம் கொடுக்க போகுதுன்னா எதுக்கு சென்ட்ரல் ஸ்கீம் பேரு? அதெல்லாம் மனசுல வைத்துதான் இது தமிழ்நாடு அரசோட ஓய்வூதிய திட்டமாக மாறி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது போக மாநில அரசுக்கான அவங்களுக்கு நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு வழியே இல்லை. ஜிஎஸ்டி ரெஜிம் வந்த பிறகு வழியே இல்லைங்க, சுத்தமா வழி இல்லை. அப்ப மத்திய அரசாங்கம் கொடுக்கிற பணம் தான். எம்ஜிஆர் காலத்துல வந்து சத்துணவு திட்டத்துக்கு அரிசிக்காக ஒரு பணம் கேட்டாரு மன்மோகன் சிங். அப்போ வந்து நிதி கமிஷனோட தலைவர். இதே மாதிரியான கூட்டம். நீங்க பாட்டுக்கு என்ன ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சிருவீங்க, இங்க என்ன பணம் என்ன கொட்டியா கிடக்கு. கலைஞர் நெஞ்சுக்கு நிதியில் எழுதியிருக்காரு. மொராய் தேசாயிட்ட வறட்சி நிவாரண நிதிக்காக போன பிரதமர் எங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன நிதி அமைச்சர் எங்க வீட்டுக்கு பின்னாடி என்ன பணங்காட்சி மரமா இருக்குன்னு அவர் சொன்னாரு. இது நமது கசப்பான அனுபவங்கள். அது கலைஞராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் ஏதோ அவங்களோட சொந்த பணம் மாதிரியே தான் டீல் பண்ணுவாங்களே தவிர மாநிலங்களுக்கு கொடுப்பதில்லை. இதை காரணமாக காட்டி ஜெயலலிதா ஒரு முறை வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன்ல இருந்து வெளிநடப்பு செய்தார். அப்போ 67 இருந்து இது வரைக்கும் இதைத்தானே பார்த்துட்டு இருக்கோம். எப்பதான் வந்து மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் தர போறீங்க? இந்த கேள்விக்கான விடை கிடைத்தால் நம்ம மத்திய அரசை பாராட்டலாம். பிரதமர் மோடி அவர்களே குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போதும் மத்திய அரசை நோக்கி அப்படியான கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதே கேள்வியை தான் அவர் கேட்டாரு. ஆனா அவர் வந்து சென்ட்ரல் சீட்ல போய் உட்கார்ந்தோட மாநிலத்தை மறந்துட்டாரு. சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறார் திரு ஷாம் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரசன்னா, இங்க பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக மக்களை ஏமாற்றிவிட்டது. பல வாக்குறுதிகளை நீங்கள் மக்களிடம் சொல்லி ஏமாற்றி விட்டீர்கள், இதெல்லாம் சொன்னீர்களே, செய்தீர்களா அப்படின்னு இன்று கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து தங்களுடைய பரப்புரைகள்ல கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. 80% நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னங்கிற கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது அதிமுகவும் பாஜகவும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்புறம் என்ன எங்களை வாழ்த்தியா பேசுவாங்க. அதான் அது பேசுறதுக்கான தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா அல்லது தார்மீக உரிமை இருக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு கால அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த மனசாட்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியருடைய ஒட்டுமொத்த மனத்தையும் குளிர வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காட்சியை நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்குறப்ப எடப்பாடி இப்படி பேசினாரு, பாஜக அப்படி பேசுது அப்படின்னா இந்த 2 பேருக்கு பேசுறதுக்கான தார்மீக உரிமையும் பொறுப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த 23 ஆண்டு கால போராட்டம் இருக்குல்ல,